வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இன்றைய இந்த காணொலியில விரிவாக பார்க்க போகின்றோம். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது அனுகுமார் திசாநாயக்க ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது பாதாள உறுப்பு குழுக்களுடன் போலீஸ் மற்றும் ராணுவத்தினுடைய ஒரு சிலர் தொடர்பு கொண்டுள்ளார்கள் என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். கூலிப்படையாக செயற்பட்டுவிட்டு பின்னர் தன்னுடைய சீருடையை அணிந்து கொள்ளும் பாதுகாப்பு தரப்பினரும் இருந்துள்ளார்கள் என்று சொல்லி அவர் கூறியிருக்கிறார். இதே நேரத்துல பார்க்கிற போது இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கின்ற போது பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லி இருக்கின்றார். அதாவது ராணுவ முகாமில் இருந்து துப்பாக்கிகள் கடந்த காலங்களில் மாயமாக்கி இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றார். குறிப்பாக 73D 56 ரக துப்பாக்கிகள் பாதாள உறுப்பு குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த கூலிப்படைகளுக்கு ஆதரவு அளித்த பாதுகாப்பு தரப்பினராக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. இந்த 10 மாத கால பகுதியில அவற்றில 35 துப்பாக்கிகள் தற்போது வரை கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மிகுதியானவற்றை கைப்பற்ற உரிய நடவடிக்கைகள் தற்போது வரை எடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். பாதாள உலக குழுக்களை இல்லாதொழிக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். நமக்கு மேலும் சற்று சந்தர்ப்பங்கள் தாருங்கள் என்று சொல்லி மக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஏன்னு சொல்லிச்சுன்னா அவருடைய ஆட்சி காலம் அமைய பெற்று பல்வேறுபட்ட மாற்றங்கள் இடம்பெறும் சொல்லி எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுக்கு இன்னும் கால அவகாசம் தேவை என்பதுதான் அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. இந்த நேரத்துல பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் மீது எமக்கு முழுமையான நம்பிக்கை இருப்பதாக கூறியிருக்கிறார். ஆகவே தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்ற அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த நாடு குற்றங்களின் தேசமாகவே கடந்த காலங்கள்ல காணப்பட்டது. பாதாள உலக குழுக்களுக்கு அரசு அனுசரணையும் கிடைத்திருக்கிறது. கடந்த காலங்கள் தொடர்பில் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அரசாங்கம் எப்படியாக செயற்பட்டது என்பது தொடர்பில். எனவே வீழ்ச்சியடைந்த நாட்டை முன்னேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுத்து தற்போது ஒரு சரியான பாதையில இந்த அரசாங்கம், அதாவது தங்களுடைய அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நாட்டை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதே தங்களுடைய நோக்கம் என்று கூறியிருக்கின்றார். அதற்காக எதிர்கட்சிகளும் தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும், நாங்கள் அரசியல் செய்வோம் என்பது அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. எனவே எதிர்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார். தங்களுடைய குறைபாடுகள் இருந்தால் விமர்சிக்கலாம், அதாவது அவர்களுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை விமர்சிக்கலாம். இதுல எந்த பிரச்சனையும் தங்களுக்கு இல்ல, அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள செயல்படுங்கள். ஆனால் இந்த சதி திட்டத்தை மேற்கொண்டு நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மையற்ற நிலையாக செயற்பட வைப்பதற்கான முயற்சிகள்ல ஈடுபட வேண்டாம் என்பதுதான் அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. இதே இடத்துல பார்க்கிற போது குறிப்பாக இந்த வாகன இறக்குமதி தொடர்பான விடயங்கள் வருகின்ற போது அது தொடர்புலையும் அதிகளவான மக்கள் ஒரு கரிசனை கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில ஒரு செய்தியும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த டெஸ்லா உட்பட அமெரிக்காவுடைய தயாரிக்கப்படுகின்ற உயர்தர மின்சார வாகனங்கள் இலங்கைக்கு வரியின்றி நுழைய அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு விடயம் மகிழ்ச்சியான விடயமாக இருக்கிறது. அதாவது வாகனங்களை கொள்வனவு செய்பவர்களுக்கு இந்த இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் போதுதான் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட இந்த வாகனங்களுக்கு இலங்கையில வரியில்லா இறக்குமதியை அனுமதிப்பதற்கான ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை மீது விதித்த இறக்குமதி வரியும் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நேற்று தினம் பார்த்தோம்னு சொன்னா தொழில்நுட்பத்திற்கு 100% வரியை அவர் சொல்லி இருக்கின்றார். இது பல பேசு பொருளை ஏற்படுத்தி இருந்தது. என்னன்னு சொன்னா தொழில்நுட்ப ரீதியாக நம்பி இருக்கக்கூடிய தொலைபேசிகளாகட்டும் ஏனைய இலத்திரனியல் விடயங்களுக்கும் இந்த வரி விதிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்துல வணிக வர்த்தகர்களும் இதனால நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருப்பது, இல்லாட்டி அவர்கள் சிக்கலுக்குள்ளாகக்கூடிய தன்மை உருவாக்கி இருக்கிறது என்ற ரீதியிலான விடயங்கள் நேற்றைய தினம் நாங்கள் பேசியிருந்தோம். அதே போன்றுதான் இந்த டெஸ்லா நிறுவனத்தினுடைய வாகனங்கள் இலங்கைக்கு வருகின்ற போது அந்த இறக்குமதி குறைக்கப்படும் என்ற ரீதியில ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் நான் சொன்னேன் தாண்டி இந்த டொனால்ட் ட்ரம்பிற்கும் இலங்கை மீது விதித்த இறக்குமதி வரியும்
குறைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைகளில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்பட்டால் டெஸ்லா, ஃபோர்ட், செவ்ரோலெட் மற்றும் ஜீப் போன்ற வாகனங்கள் அமெரிக்காவில் தயாரிக்கப்படுகின்ற உயர்தர வாகனங்கள் இலங்கையினுடைய சந்தைக்கு வருகின்ற போது அது வரியின்றி இறக்குமதி செய்யப்படும் என்ற ரீதியில தான் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அமெரிக்காவினுடைய தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த முன்மொழிவுக்கு இலங்கை அரசு முழுமையான ஒப்புதல் அளிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இரு தரப்பினருக்கும் இடையிலான ஒரு கலந்துரையாடல்களின் போது இலங்கை அரசு இந்த முன்மொழிவை படிப்படியாகத்தான் தாங்கள் பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறது. ஆகவே இலங்கை இதற்கு ஏற்றுக்கொள்ளுமா இல்லாட்டி இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்புலையும் நிச்சயமாக அதாவது இந்த சேனல் ஊடாக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அது வெளிவருகின்ற போது இதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த உலக பொருளாதாரம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில போட்டித்தன்மையுடன் துணிச்சலான பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் கட்டமைப்பு மாற்றங்களை செயல்படுத்தாவிட்டால் இலங்கையினுடைய பொருளாதாரம் மந்த நிலை எதிர்கொள்ள நேரிடும் என்று சொல்லி அமெரிக்க தரப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இலங்கைக்கான அமெரிக்க தூதரான ஜூலி சங்கினால் குறித்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கையினுடைய வர்த்தக சபையினுடைய இலங்கை அமெரிக்க வணிக கவுன்சிலுடைய 9வது ஆண்டு பொதுக்கூட்டத்துல பிரதம விருந்தினராக பங்கேற்ற போதுதான் இந்த ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். கட்டமைப்பு சீர்திருத்தங்களில் சந்தைப்படுத்தல், பன்முகப்படுத்துதல் அல்லது வரி அல்லாத தடைகளை குறைத்தல், அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களுடைய திறமையின்மையை நீக்குதல், மனித மூலதனம் மற்றும் உற்பத்தி திறனை அதிகரித்தல் ஆகியவற்றில் அவற்றுள் அடங்கும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே பொருளாதார சீர்திருத்தங்கள் அதாவது கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்துல எதிர்வரும் தசாப்தத்திற்கு இலங்கை போட்டியிடவும் செயலிழக்கவும் இந்த துறைகள்ல கட்டமைப்பு மாற்றங்கள் மிக மிக அவசியமானது என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை வர்த்தக சபையினுடைய இலங்கை அமெரிக்க வணிக கவுன்சிலுடைய 9வது ஆண்டு பொதுக்கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்துல தான் அவர் கலந்து கொண்டு இந்த ஒரு விடயத்தை பதிவு செய்திருக்கின்றார். இதே நேரத்துல இந்த நாட்டில் தமிழர்கள் இன அழிப்பு செய்யப்பட்ட விடயத்திற்கான குரல் ஐநா கூட்டத்தொடரின் போது ஒழிக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினுடைய தலைவி அமலநாயகி தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக மட்டக்களப்பு ஊடக அமையத்துல இன்றைய தினம் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஊடக சந்திப்புல கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் அவர் இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் குறிப்பிட்ட விடயம் தொடர்பில் பார்க்கிற போது பல ஆண்டு காலமாக எம்முடைய உறவுகளுக்கு நீதி கோரி போராடிய போதிலும் 17 வருடமாக இலங்கை அரசாங்கம் இந்த நீதியை மறுத்து வந்ததன் காரணமாக சர்வதேச நீதி பொறிமுறையினுடைய ஊடாக எங்களுக்கான நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சர்வதேசத்தினை நோக்கி எங்களுடைய போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா அமர்வுல இலங்கை தொடர்பான பிரச்சனை எடுத்துக் கொள்ளப்படும். அதில் வெளியிடப்படுகின்ற அறிக்கைகள் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு சாதகமான அறிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக அமையப்பட்டிருக்கிறது. பல்வேறு நாடுகளும் எங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு நீதி கிடைக்கும் வகையில் அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்பதற்காக எதிர்வரும் 30ஆம் தேதி பாரிய ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட காத்திருக்கிறது என்று சொல்லியும் குறிப்பாக அது கிழக்குல தான் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னா இந்த புத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான நடைபயண போராட்டம் பாரிய அளவுல ஒரு மக்கள் எழுச்சி போராட்டமாக இடம்பெற்றிருந்தது. இந்த போராட்டத்துல கலந்து கொண்டிருக்கக்கூடிய மல்லாவி வர்த்தகர்கள், மல்லாவி இளைஞர்கள் உட்பட 19 பேருக்கு எதிரான வழக்கு ஆனது நிலுவையில் இருந்தது. இந்த வழக்கானது எதிர்வரும் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டிருக்கிறது. மாங்குளம் நீதிமன்றத்தினுடைய வழக்கு நேற்றைய தினம்தான் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போதுதான் எதிராளிகள் சார்பில் செயற்பட்ட அதாவது சட்டத்தரணி ஒருவர், அவருடைய பேர் தனஞ்செயன், இவர் உட்பட 3 சட்டத்தரணிகள் முன்னிலையாகி இருந்தனர் இந்த ஒரு வழக்கில. இது ஒரு அமைதி பேரணி என்ற விடயத்தை அவர்கள் நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது சமர்ப்பணங்களை கேட்டறிந்த மன்றம் இந்த வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதிக்கு தவணையிட்டிருக்கிறது. இவ்வாறாகத்தான் தமிழர் சார்பான பிரச்சனைகளோ இல்லாட்டி மக்கள் குரல்களை எழுப்புகின்ற போதோ அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில அழுத்தங்களை கொடுப்பதும்
பல்வேறுபட்ட புலனாய்வாளர்களுடைய மிரட்டல்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருப்பதோ அந்த போராட்டத்தை வலுவிழக்க செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய உத்திகளாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அது செம்மணி விவகாரத்திலேயும் இன்றைய காலத்துல பார்க்கிற போது ஏதாவது ஒரு போராட்டங்கள் நடைபெறுகின்ற போது இன்று அதிக அளவிலான புலனாய்வாளர்கள் களத்துல இறங்கி இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் புகைப்படம் எடுக்கின்றார்கள், அவர்கள் யார் யார் வந்திருக்கிறார்கள், யார் யார் முன்னின்று செயற்படுகின்றார்கள் என்று அத்தனை தகவல்களும் அவர்களிடத்தில் இருக்கிறது. அது ஏதாவது ஒரு விடயத்தை சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்படுகிற போதோ அது அழுத்தங்களை பிரயோகித்து அவர்களுக்கான ஒரு வழக்கை பதிவு செய்வது, தொடர்ச்சியாக அந்த வழக்கு நிலுவையில் இருப்பதும் இப்படியாக நாட்கள் நீடித்துக் கொண்டிருப்பதுமாகத்தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே மக்களுடைய குரலை நசுக்கும் விதமாக இவ்வாறான செயற்றிட்டங்கள் இலங்கை அரசாங்கத்தினால தொடர்ச்சியாகவே அது கடந்த காலங்கள்ல பாரியளவில் இருந்தது. இதே நேரத்தில் தற்போதும் இவ்வாறான தொடர்ச்சி தன்மையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்படியான நிலையில தான் இந்த ஒரு விடயமும் தற்போது ஒரு பேசு பொருளாக மாறியிருந்த விடயமாக இருக்கின்றது. இதே நேரத்துல நல்லூர் திருவிழா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த திருவிழா காலங்கள்ல நகைகளை திருடுவதற்கான திருடர்கள் இந்த நல்லூர் ஆலய வளாகத்துல சூழ்ந்திருப்பதாக ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கூறப்படுகிறது. குறிப்பாக காவல்துறையினரே இதனை அறிவித்திருக்கிறார். எனவே ஆலய சூழலில திருடர்களுடைய நடமாட்டம் காணப்படுவதனால காவல்துறையினர் இந்த ஒரு எச்சரிக்கை பதிவை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஆலய சூழல்ல இவ்வாறான திருடர்கள் இருப்பதனால உங்களுடைய தங்க நகைகளை அணிந்து வருவதை தவிர்க்குமாறும், அணிந்துள்ள தங்க நகைகள்ல கவனம் செலுத்துமாறும் காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அத்துடன் காவல்துறை சீருடை மற்றும் சிவில் உடைகளில் காவல்துறையினர் ஆலய சூழல்களில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எனவும், அருகில் உள்ளவர்கள் தொடர்பில் சந்தேகம் உள்ளதால் நிச்சயமாக நீங்கள் காவல்துறையினருக்கு உடனே அறிவிக்குமாறு அவர்கள் உங்களிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில ஆலய சூழல்ல கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைவரும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே நகைகளை கட்டாயமாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைத்தீர்கள் என்று சொல்லி சொன்னா உங்களுடைய நகைகள்ல நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இதை நகை போடுவதனால நகை மட்டும் பறிமுதல் செய்யப்படுவதில்லை. அதனை அறுக்கும் போதோ இல்லாட்டி ஏதாவது ஒரு செய்கின்ற போதோ உங்களுடைய உயிருக்கும் ஆபத்தாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த ஒரு விடயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. இதே பார்க்கிற போது இந்த வருடத்துல இதுவரையான காலப்பகுதியில மட்டும் 5 பேருக்கு மலேரியா நோய் தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்துல 2 பேர் மலேரியா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆப்பிரிக்காவில் இருந்து நாடு திரும்பிய இருவரிடத்திலேயே இந்த மலேரியா தொற்று காணப்படும் நிலையில் அவர்களில் ஒருவருடைய நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. நெடுந்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் அல்லைக்குட்டியை சேர்ந்த குறித்த இருவரும் கடந்த வருடம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று நாடு திரும்பியுள்ளனர் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில அவர்கள் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நெடுந்தீவை வந்தடைந்த 38 வயதான ஆணொருவரும் மலேரியா அவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இதன்படி பார்க்கிற போது ஏற்கனவே வேறு பல நோய்களுக்கு உட்பட்டிருந்த நிலையில கடுமையான நடுக்கம் போன்ற அறிகுறிகளுடன் நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு உடனடியாக மாற்றப்பட்டிருந்ததாகவும் குறித்த நபர் உடனடியாகவே அவருக்கான தீவிர சிகிச்சையும் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த பரிசோதனையில அவருக்கு மலேரியா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வகையில அவருக்கு மலேரியா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த வகையிலும் மலேரியா தொற்றின் அடிப்படை காரணிகளாக இருக்கக்கூடிய விடயங்கள் உடல்ல தென்படக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல உடனடியாகவே வைத்தியசாலையை நாட வேண்டும் என்பதுதான் தற்போது சுகாதார பிரிவினரும் அறிவுறுத்தி வருகின்றனர். இவ்வாறு இன்றைய தினம் வெளிவந்த மிக முக்கியமான செய்திகள் தொடர்பில் பார்த்திருக்கின்றோம். மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.